இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் தமிழொலியினுடைய தலைப்பு போது என்ன விஷய பிறப்பு என்று பார்த்தால், இந்த அனர்த்தங்கள் இப்பொழுது அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இயற்கை அனர்த்தங்கள், குறிப்பாக தென்மேல் பருவ பேச்சு மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே கூடுதலாக மேல் மாகாணம் தெற்கு பகுதிகளிலே வந்து நாங்கள் பார்த்தால், மலைநாட்டு பிரதேசங்களிலே பார்த்தால் அதிக மழை வீழ்ச்சி, மண் சரிவு என்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய நாங்கள் செய்கின்ற தவறுகளால் ஏற்படுகின்ற அனர்த்தங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் கதைக்கப்படும். ஏன் இந்த விடயத்தை கதைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது என்றால், நீண்ட நாட்களாக இந்த விஷயங்களை நாங்கள் கதைக்கிறோம். அடிக்கடி பலவிதமாக பல கோணத்திலே பல தலைப்புகளை கதைத்தாலும், இந்த நேற்றைய தினத்தில் 4 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. 15 வயது பாடசாலை மாணவி 2 பேர் இறந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அதே பிரதேசத்தை சார்ந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில் இன்னும் 2 உயிர்கள் போயிருக்கிறது. அது யார் என்று பார்த்தால் 10 வயது சிறுவனும் 25 வயது இளைஞனும். என்ன பிரச்சனை என்றால், இன்றைய காலகட்டத்து அனர்த்தங்கள் நடக்கின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பில் எவ்வளவு தூரத்திலே அக்கறையாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே சொல்லி ஆக வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதில்லை, நீங்கள் போங்க குளத்துக்கு போங்க, கேணிக்கு போங்க, செல்ஃபி எடுங்க, அவர்கள் சொல்ற இல்லை. ஆனா பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யாருடன் இருக்கிறார்கள் என்பதில் பெற்றோர்கள் மிக 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 அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் என்று. என்றால் இன்று நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் இயற்கைகளுடைய செயற்பாடுகளுக்கும் பயப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நாம் செய்கிற தவறினால்தான் இந்த உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகள் செல்ஃபி மோகம். இன்று எங்கு பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எதை பார்த்தாலும் போன் அற்றவர்கள் யாருமே எங்கும் இருக்கவே முடியாது. போனையும் உயிராகத்தான் பலர் நினைக்கிறார்கள். தன்னுடைய உயிரை விட போனுக்கான அந்த முக்கியத்துவத்தை அதிகம் கொடுக்கிறார்கள். செல்ஃபி மோகம் என்றால் என்ன? தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காக என்று பலரும் என்ன செய்கிறார்கள்? செல்ஃபி, அதுவும் விதம் விதமாக வித்தியாசமாக எடுப்பதற்கு முனைகிறார்கள். சாதாரணமாக ஒரு செல்ஃபி எடுத்து போட்டா அதுல வந்து அதுக்கு லைக் எல்லாம் விழாது, கமெண்ட்ஸ் விழாது, அது பெரிய பிரபல்யமாகாது. அதை வந்து நாங்கள் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு வித்தியாசமா கேணிக்குள்ள இறங்கி, கேணி சைட்ல இறங்கி நீர்நிலையை பார்த்து எடுத்து அதுல ஒரு வீடியோ செய்து போட்டு, டிக்டாக் செய்து போட்டு, இப்படி பதிவுகள் செய்து கொண்டு, அல்லது நாங்கள் எங்களுடைய பதிவுகள் என்ன சொல்வது, ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கொண்டா நல்ல ஒரு வியூவர்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்துல தங்களை உயிரை கூட நினைக்காமல் அந்த விளிம்புகளில நுனிகளில நின்று படங்களை எடுத்து அல்லது செல்ஃபி முகங்கள்ல மேற்கொள்ற காரணத்தினால எங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. படிக்கின்ற மாணவிகளுக்கு போன் என்கிற ஒரு விடயமே இங்கே கேள்விக்குறிதான். 15 வயது படிக்கின்ற வயசு. அவர்களிடம் பெற்றோர்கள் போனை பாவிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதுவும் செல்ஃபி எடுப்பதற்கு கூட அனுமதி இருக்கிறது என்கிற அளவில் அப்ப அவர்களிடம் போன் வந்து தாராளமாக பிளங்கி இருக்கிறது. இங்க தவறு எங்கே என்றால் பெற்றோர்களும் இதிலே தவறு விட்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு போன்களை வந்து படிக்கின்ற வயசிலே நாங்கள் வந்து அதிகமாக சுதந்திரத்தை கொடுக்க கூடாது. அவர்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள், ஓகே. ஆனால் அந்த செல்லிடத்தில் பேசுகின்றவர்களுடைய கைகளில் இருக்காவிட்டால் அவர்கள் இந்த செல்ஃபி எடுப்பதற்கு யோசித்திருக்க மாட்டார் என்ற போன் இல்லை. அவர்கள் அதை பற்றி சிந்தித்திருக்க மாட்டார்கள். வேறு ஏதோ ஒரு கோயில கும்பிட்டிருப்பார்கள், ஏதோ ஒன்று சாப்பிட வேண்டி சாப்பிட்டு வந்திருப்பார்கள், இந்த செல்ஃபிக்கு போயிருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த படிக்கின்ற பருவத்திலே பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கு போன் பாவனை செய்வதை அனுமதிக்காதீர்கள். முடிந்தவரை பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குங்கள். ஒரு இடத்துக்கு போகிறோம், அல்லது ஒரு நீர்நிலையை அண்டி போகிறோம், ஒரு காட்டுப்பகுதிக்கு போகிறோம், அல்லது ஒரு புது இடத்துக்கு போகிறோம், அல்லது ஒரு பொது வழிக்கு போகிறோம், அல்லது ஒரு தரமே அனுபவம் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேறையும் தெரியாததுக்கு புதிதாக போகிறோம் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய பாதுகாப்பிலே நீங்கள் எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இயற்கை அனர்த்தம் என்கின்ற பெயரை தாண்டி நாங்கள் தான் செயற்கையாக உருவாக்குறோம். இயற்கை அனர்த்தத்துக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம், அது கேணியில் வளர்ந்தவரையே இயற்கை அனர்த்தம். அப்படி அல்ல, செயற்கையாக நாங்கள் உருவாக்கி கொண்ட அனர்த்தம் தான் அது. ஆகவே அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயத்தை பார்த்தா, கேணியில போய் தாமரை பூ ஆய போறீர்கள், அது சரி. ஆனால் ஒரு கேணிக்குள்ள வந்து தாமரையினுடைய அந்த கொடிகள் எப்படியெல்லாம் சிக்கப்பட்டு வந்து இருக்கும் என்பது பலருக்கும் தெரியும். அதுக்குள்ள போனா உயிர் என்கிற ஒரு விடயம் வந்து கேள்விக்குறிதான். அப்படியே நடத்து போன்ற பொழுது ஒரு பெரியவர், ஒரு அனுபவம் பெற்றவர், அல்லது ஒரு அந்த படகை அந்த கேணிக்குள்ள வந்து ஒரு சின்ன தோணி தான் போயிருக்கணும். அந்த தோணியை ஓட்டக்கூடியவர், சரியாக ஓட்டக்கூடியவர் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிறுவனும் 25 வயது இளைஞனும் போய் அதுக்குள்ள மாட்டப்பட்டு வந்திருக்கிறார்கள் கவிழ்ந்து. அந்த சிறுவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஆர்வக்குள்ளாறுல போயிருப்பான். பெற்றோர்கள் கூட அதை கண்டிருப்பார்களோ தெரியாது, அனுமதித்திருப்பார்களோ தெரியாது, பெற்றோர்களுக்கு கூட தெரியாமல் அந்த சிறுவன் போயிருக்கலாம். இப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய உயிர்களில் பெற்றோர்கள் நாங்கள் தான் ஒவ்வொரு தரம் அவதானம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது 4 உயிர்களை நாங்கள் வாழுகின்ற பருவத்திலேயே கொடுத்து விட்டிருக்கிறோம். ஒரு நாளிலேயே ஒரே இடத்திலே இப்படி ஒரு சம்பவம் மரணோலம் என்கிற பொழுது இவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு அந்த பெற்றோருக்கு, அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கு, குடும்பத்துக்கு, உறவுகளுக்கு கவலையாக இருக்கும். அதனால் நாங்கள் ஒவ்வொரு தரம் விழிப்படைய வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலும்
மற்றவருடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலும் நாங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு மட்டும் சொன்னால் போதாது, மற்ற பிள்ளைகளும் எங்களுடைய சமூகத்தினுடைய விழுதுகள். அடுத்து அவர்கள் வளர்ந்து இந்த சமூகத்தை உருவாக்கப் போகிறவர்கள். அவர் எங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த அறிவுரைகளை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை நாங்கள் பலப்படுத்துவதற்கான வழியாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு விடயத்திலும் பாதுகாப்பை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். உண்மையிலேயே நீங்கள் பிள்ளைகளுடைய செயற்பாடுகளிலே விழிப்புணர்வுங்கள். செல்லிட தொலைபேசி பாவனைகளையும் படிக்கின்ற பருவத்திலே அறவே கொடுக்காதீர்கள். தேவையற்ற பிரச்சனைகள் அதை உருவாக்கிவிடும். இந்த உயிர்கள் எப்படி செல்ஃபி முகத்தால் போனதோ அவ்வாறான நிலையிலே அந்த உயிர்கள் இன்னும் எப்படி போகும் என்று சொல்ல முடியாது. பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த சிறுவர்கள், சின்ன பிள்ளைகள் தான் கூடுதலாக கொஞ்சம் ஆர்வ கோளாறுல என்ன செய்யறாள், இந்த ரெயின் வந்து கொண்டிருக்கும், அந்த தண்டவாளத்துக்கு கிட்ட ரெயின் வந்தா கூட அப்படியே மூஞ்சியை நீட்டிக்கொண்டு போனை நீட்டிக்கொண்டு நிற்பார்கள். இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் விளங்கி செய்கிறார்களோ தெரியாது. அது ஒரு அவர்களுக்கு என்ன லைக்ஸ் கூட விழணும், ஷேர்ஸ் நிறைய நாங்கள் பண்ணணும், கமெண்ட்ஸ் நிறைய வரணும், வித்தியாசமா கமெண்ட்ஸ் வரணும். அப்படி அட நீ பெரிய ஆள்டா, நீ அப்படி ஹீரோடா அப்படின்னு எல்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அதை பெறுறதுக்காண்டியே இப்படி ஒரு வித்தியாசமான சவாலான விஷயங்களை வந்து செல்ஃபி முகங்கள் அல்லது இந்த ரெயின்ல வந்து போகின்ற பொழுது செல்ஃபி எடுக்கின்ற விதங்கள். அன்று ஒரு நாள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு, ஒரு பிள்ளை நின்று ட்ரெயின் அந்த இறங்குற படியில நின்று ரெயின் போக்கவே கையை விட்டு ஆடுது, படம் எடுக்குது. அப்படி இதெல்லாம் ஒரு ஒரு இந்த இமை செகண்ட்ல வந்து அந்த பிள்ளை தவறு விழுந்தா உயிரே போயிடும். இப்ப இதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே எங்களுடைய உயிர்களில் நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த செயற்கையாக நாங்கள் உருவாக்கிக் கொள்கின்ற இந்த உயிர் இழப்புகளை நாங்கள் கொஞ்சம் அவதானிக்க வேண்டியதாக இருக்கு. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இயற்கை அனர்த்தங்களும் ஒரு பக்கம் உயிர்களை காவு கொண்டு கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, மண் சரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்கும், என்ன காலநிலை வானிலை என்பது எங்களுக்கு புரியாது. அதனால் நான் முடிந்தவரை அது தொடர்பான விழிப்புணர்வுகளை எங்களுடைய மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது அனர்த்தங்கள் ஏற்பட போகிறது என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. குறிப்பாக தென்மேல் பருவ பயிற்சி வந்தால் எந்தெந்த பிரதேசங்களை கூடுதலாக பாதிக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். நுவரெலியா, கண்டி, கொழும்பு, அப்படி ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்கள் தான் இந்த தென்மேல் பருவ காற்று என்கிற பிரதேசத்துக்குள் வருகிறது. அந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் தங்களுடைய உயிரிழப்புகளையும் அனர்த்தங்களையும் தவிர்ப்பதற்காக அந்த தாழ்நில பகுதிகளில் குறிப்பாக வாழ்கிறவர்கள். ஏனென்றால் நீரேந்து பிரதேசங்களில் வந்து அந்த நாங்கள் அணைக்கட்டுகளை நீர் அதிகரிக்கின்ற பொழுது திறந்து விடுவோம் இல்லையா, அந்த நீர்களை வந்து நாங்கள் திறந்து விடுகின்ற பொழுது அதிகமான மேலதிக நீர் வெளியேற்றப்படுகின்ற பொழுது தாழ்நிலத்தை நோக்கித்தான் அந்த நீர் வெளியேறும். தாழ்நில பகுதிகளிலே குடியிருப்புகளை கொண்டிருக்கின்றவர்கள் முன்னதாகவே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த அனர்த்தமும் இயற்கையாக வரலாம். நீர்வரத்து அதிகரித்து சில வழி வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், அல்லது நீர்நிலையாக எங்களுடைய பிரதேசம் மாறலாம், நீரில் எங்களுடைய பிரதேசம் அடித்து செல்லப்படலாம். முதல்ல என்ன செய்யணும்னா முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான பொருட்கள், தேவையான அத்தியாவசியமான விடயங்கள், பிள்ளைகளுடைய சான்றிதழ்கள், அவர்களுடைய தேவையான ஆவணங்கள் எல்லாவற்றையும் முதலே நாங்கள் வந்து எப்பொழுதும் எந்த நிலையிலும் கையிலே எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டியவர்களாக அவற்றை பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவற்றை உயரங்களிலே வைத்திருக்கணும் குறிப்பாக. ஏனென்றால் நீர்நிலைகள் அடிமட்டங்களுக்கு வருகின்ற பொழுது உயரத்திலிருந்து அந்த பொருட்கள் தப்பிவிடும். அதை ஒரு பின்னால் சில அனர்த்தம் நிகழ்ந்தா கூட ஒரு உயரத்தில் இருந்தால் சில வழிகளில் எடுத்துக்கொண்டு பேர்ந்து வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அவை உயரங்களிலே நல்ல பொலித்தீன் கவர்களுக்குள்ளே நீர் புகாத வண்ணம் அவற்றை நீங்கள் பத்திரப்படுத்தி நல்ல பொலித்தீன் கவர்களுக்கு ஒரு 5-6 பொலித்தீன் பேக்குள்ள வச்சு நீங்க சுத்தி மடிச்சு வச்சா கூட பரவாயில்லை. ஏனென்றால் அவை தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதை முன்கூட்டியே செய்து வைக்க வேண்டும். நான் அனர்த்தம் பெருக போகுது பெருகுது என்று யாரும் சொல்லுகின்ற பொழுது செய்த இந்த யோசனையிலே பதற்றம். தேவையான எங்களுடைய தங்க ஜுவல்லர்ஸ் ஆக இருக்கலாம், ஆவணங்களாக இருக்கலாம், புத்தகங்களாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுடைய ஆவணங்களாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் முதலே பக்குவப்படுத்தி நாங்கள் எப்பொழுதும் எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்ற அனர்த்தங்கள் எங்களுடைய பிரதேசத்தை தாக்கும். குறிப்பாக மத்திய நாட்டிலே இந்த பிரதேசங்களில் அடிக்கடி இந்த மண் சரிவு பிரச்சனை வரும். ஆவி வீதிகளிலே போகின்ற பொழுது அக்கறையாக போக வேண்டும், வானங்களிலே செல்கின்ற பொழுது கவனமாக செல்ல வேண்டும், வீடுகளிலே இருக்கிற பொழுது இவ்வாறான ஆயத்தங்களை முன்னே நாங்கள் செய்து வைத்திருக்க வேண்டும். இந்த விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தினால் ஓரளவு எங்களுடைய அனைத்து நிலைகளை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா கிளிஸ்டா? நிச்சயமாக நீங்க கூறியது போலே வந்து பல்வேறு விதமான செயற்பாடுகள் எங்களுடைய இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில விடயங்களை பார்க்கின்ற போது நாங்களே அவ்வளவுத்திற்கு வந்து மனம் உடைந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியதா இருக்கின்றது. முல்லைத்தீவில் வந்து நீங்க சொல்லது போலவே வந்து பல விடயங்கள், 2 உயிர்கள் வந்து தாமரை பூ பறிக்க சென்ற இடத்தில் வந்து உயிர் பறி போயிருக்கின்றது. அதே சமயம் வந்து இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது இந்த செல்ஃபி மோகத்தினால் வந்து உயிர் பறி போயிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற போது சிலரை இந்த வாகனத்தில் சென்று கொண்டிருப்பார்கள், ஆனால் ஒரு கையால் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு செல்வார்கள்.
ஏனென்று சொன்னால் அதனை வந்து தாங்கள் அந்த சமூக வலைத்தளங்களில் பதிவேற்ற வேண்டும் என்று சொல்லி இவ்வாறான புகைப்படங்களை எடுத்து இவ்வாறான வீடியோக்களை எடுத்து தாங்கள் பிரபலமாக வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் சில சமயங்களில் தங்களுடைய உயிரை பற்றி கூட சிந்திப்பதில்லை. சாதாரணமாக எந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வந்து இந்த வீடியோவை அல்லது வந்து இந்த புகைப்படங்களை எடுக்க போயிருந்தாலும் அவர்களுடைய அந்த உயிர் பறிவு இருப்பது என்பது மிக மிக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சிறு பிள்ளைகளை மிகவும் கவனமானவர்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். பாடசாலைக்கு சென்றிருந்தால் அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், எதற்கு தேவையற்ற விதத்தில் வந்து தொலைபேசியை பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அவர்களையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டிலேயே நாங்கள் பிள்ளைகளுக்கு சரியான விடயங்களை வந்து எடுத்து கூற வேண்டும். இந்த தேவையற்ற வேலைகள் எல்லாம் இந்த தாமரை பூ பறிக்க சென்று ஏற்கனவே வந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். அது மாத்திரமில்லாமல் இன்று அண்மைய பத்திரிகைகளில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பஸ்ஸின் அந்த பலகையில் நின்று பயணித்த போது தவறுதலாக தவறி விழுந்ததாக சொல்லி அந்த பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு எங்களுடைய இந்த கவனஈனமான செயற்பாடுகள் எங்களுடைய உயிரையே பறித்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற போது குழந்தைகளை அதிகமாக தாக்குகின்ற டெங்கு, சிக்குன்குன்யா போன்ற பல்வேறு விடயங்கள் வந்து இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து நாங்கள் அதிக அளவு வந்து பல விடயங்களை இழந்திருக்கின்ற ஒரு விடயம். அதுவும் வந்து திரும்பவுமே வந்து இந்த கொரோனா தாக்கம் அதிகரித்து வருவதாக வந்து சொல்லப்படுகின்றது. இவை அனைத்திலும் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முற்பட வேண்டும். டெங்கு, சிக்குன்குன்யா அதிலும் வந்து குறிப்பாக சிக்குன்குன்யா என்கின்ற இந்த நோயானது பல வருட காலங்களின் பின்னராக வந்து பலரை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நோயாக வந்து மாறி இருக்கின்றதுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அனர்த்தங்களில் இருந்தெல்லாம் எங்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முன்னாயத்தங்களுடன் செயற்பட வேண்டும். ஒரு நோய் நிலைமை எங்களுக்கு ஏற்படுவதன் முன்னராகவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நாங்கள் மிகவும் கவனமானவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்கு செல்லுகின்றோம், தேவையற்ற இடங்களுக்கு செல்வதை வந்து முடிந்த வரைக்குமே தவிர்க்க வேண்டும். நாங்கள் உதாரணமாக பார்க்கின்ற போது இந்த மழை காலங்களில் அல்லது வந்து இந்த மழை பருவப்பெயர்ச்சி மழைகள் வந்து பெய்து வருகின்ற இந்த காலப்பகுதிகளிலே வந்து நாங்கள் சாதாரணமாக செல்லுகின்ற இடங்களில் கூட கவனமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் வீதிகளிலே சாதாரணமாக வந்து இந்த மழை நிலைமையில் வந்து வீதிகளில் சறுக்குகின்ற ஒரு நிலைமை இருக்கும். அது மாத்திரமல்லாமல் வந்து இந்த எத்தனையோ மரம் விழுந்திருக்கும், அதனால் வந்து பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான நிலைமைகளில் எல்லாம் நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நீர்வீழ்ச்சி பார்ப்பதற்கு என்று சொல்லி எல்லாம் அந்த நேரத்தில் தான் எங்களுடைய பல இளைஞர்கள் செல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். என்று சொன்னால் இந்த மழை நேரத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்வார்கள். அவ்வாறு செல்லுகின்ற போதெல்லாம் பல உயிரிழப்புகள் சந்தித்ததாக நாங்களுமே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய உயிரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திறம்பட மென்மேலும் வந்து வளர்ச்சியடைய செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களின் மீது நாங்கள் கவனமானவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மீது மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், பாடசாலை காலங்களிலே வந்து பாடசாலைக்கு செல்கிறார்களா, குறித்த நேரத்துக்கு பாடசாலைக்கு செல்கிறார்களா, குறித்த நேரத்தில் வந்து பாடசாலையில் இருந்து வருகிறார்களா என்பதை வந்து கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் பாடசாலையில் என்ன நிகழ்ந்தது என்று சொல்லி பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுங்கள். எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது தங்களுடைய சக மாணவர்கள் கிண்டல் செய்ததாக அல்லது வந்து தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அதனை யாருக்குமே சொல்வதில்லை. பெற்றோர்கள் கூட அதனை கேட்பதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை. அதனால் பிள்ளை வந்து தவறான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து இன்றைய நாட்களில் வந்து மாறிக்கொண்டு வருவது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் உணவை மட்டும் பரிமாறிவிட்டால் உங்களுடைய கடமை முடிந்துவிடும் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளாமல் பிள்ளைகளுக்கான நேரத்தையும் ஒதுக்குங்கள். அவர்களுடன் பேசுங்கள், சகயமாக பேசுங்கள். என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய செயற்பாடு சரியானதாக சென்று கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் கேட்டறிந்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் பல பிள்ளைகளுக்கு வந்து அன்பை கொடுப்பதற்கு யாருமே இல்லாமல் தான் அன்பை தேடி வெளியில் அடைந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்கிறார்கள். இந்த இணையதளத்தில் வந்து அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதனால் வந்து தேவையற்ற எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிவடைந்து போகின்ற அளவிற்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை அவதானியுங்கள். அவர்களுடைய இந்த தொலைபேசி பாவனையை குறிப்பாக நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் பாடசாலை மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டது. முன்னரெல்லாம் நாங்கள் சிந்திப்போம், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் தான் தொலைபேசி பாவனை என்பதே இருந்தது. அதிலும் வந்து குறிப்பாக அது பிள்ளைகள் வந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்ததன் பிற்பாடுதான் அந்த தொலைபேசி பாவனை வந்து அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஆனால் இன்று எல்லாம் வந்து சிறுவர்களை வந்து தொலைபேசியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு இந்த தொலைபேசி என்று சொல்லி அவர்களுக்கான தொலைபேசியை வந்து பெற்றோர்களை வாங்கி கொடுத்து விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை சொல்லும், என்னுடைய நண்பர் வந்து தொலைபேசி வைத்திருக்கின்றார், என்னிடம் இல்லை என்று சொல்லி இவ்வாறு
பல்வேறு விதமான செயற்பாடுகளின் ஊடாக வந்து இன்றைய நாட்களில் எங்களை நாங்களே மாற்றியமைத்துக் கொண்டு வருகின்றோம். மாற்றத்துக்கு ஏற்ப மாறுவது நல்ல ஒரு விடயம் இருந்தாலுமே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உயிர் அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு விடயத்திலும் மிக கவனமாக இருங்கள். உங்களுடைய சகோதரர்கள் அது மாத்திரமில்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் வந்து கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று அன்புடன் கரன்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.